ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடையினற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டியதான வேதத்தில் ஆதியாகம புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளில் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ செல்வங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளில் விதை தரும் கனி மரங்களால் சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்து அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும். ஆம், அன்பிற்குரிய சகோதர ஆண்டவராய் இயேசு அவர் சொல்கிறார், சகலத்தையும் சிருஷ்டித்தார் தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் சரியாக சிருஷ்டிக்கிறார், சரியாக உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணி அவை நடுவிலே அழகான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தின் மத்தியிலே மனிதர்களை உண்டாக்கி மனிதர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அவர்களை அந்த தோட்டத்தின் நடுவில் வைக்கிறார். எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பள்ளிக்கு பெருகும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு ஆண்டு கொள்ளக்கூடிய மனிதர்கள் அடிமையாகி கிடக்கிறார். காரணம் என்ன என்றால் பாவம். பாவம் அவனை அடிமையாக்கிவிட்டது. ஆண்டு கொள்ள வேண்டிய மனிதன், எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்த வேண்டிய மனிதன், அவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற மனுஷன் எல்லாவற்றிலுமே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையுமே அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதற்கெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான்? ஒன்று பாவத்துக்கு. பாவம் தண்ணீரை போல குடித்து பெருகி பாவத்திற்கு அடிமையாகி கிடக்கிறான். இரண்டாவது, மனிதர்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார். மிருகங்களுக்கு கூட அடிமையாகத்தான் இருக்கிறார். மிருகங்கள் இவனுக்கு கீழ்ப்பட வேண்டியது, ஆனால் மிருகங்கள் இவனுக்கு மேல்பட்டதாக காணப்படுகிறது. மிருகங்களை பார்த்தால் மிருகங்கள் மனிதனை விரித்து நசுக்குகிறது. காரணம் என்ன? இவன் ஆண்டு கொள்ள பிறந்தவன், ஆனால் அடிமையாகி கிடக்கிறான். காரணம் என்ன என்றால், ஆதாம் தேவனுக்கு விரோதமான பாவத்திலே விழுந்து விட்டான். தேவனுக்கு விரோதமான பாவத்திலே விழுந்தபடியினாலே ஆண்டு கொள்ள வேண்டிய மனுஷன் இப்பொழுது அவன் ஆண்டு கொள்ள வேண்டிய மனுஷனாகிய இவன் இப்பொழுது அடிமைத்தனத்தில் கிடக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்டார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கும் அவர் வெளிப்பட்டார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி, இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி நீ ஆண்டு கொள்ள பிறந்தது. இதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாயா? இந்த இயேசு உன்னை மீட்க வந்திருக்கிறார். உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இதயத்தில் இடம் கொடுப்பாயா? இப்பொழுது நான் உனக்காக செல்கிறேன். மகா இரக்கம் நிறைந்த நல்ல தகவல், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிக்கிறார்கள். நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்கள் விடுவித்து அந்த மகிமையின் கருத்துக்களை கொள்ள முடிச்சு பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில்